வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தி நீங்களும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். யார் என்னென்ன கருத்துக்களை பதிவிடுகிறார்கள், யார் என்னென்ன செய்திகளை சொல்கிறார்கள் என்கின்ற எங்களை விட நீங்கள் அதிகமாக கவனித்து கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் கடுமையான விமர்சனத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள்தான். விஜய் அவர்களை மையப்படுத்தி எந்த செய்தி வந்தாலும் அதனை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமும், அதற்கான ஒரு பணப்பட்டுவாடா கொடுக்கப்பட்ட ஊடகங்களும் தயாராக இருக்கிறது என்பதைத்தான் பலரும் கருத்துகளாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்த எந்த செய்தி வந்தாலும் அந்த செய்தியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றார். அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய நிகழ்வை மையப்படுத்தி பல அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்தை வைக்கிறார்கள்? தமிழக அரசியல் களத்தில் இதுவரை ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தது இல்லை. அரசியல் களத்தில் இதுதான் முதல் முறை விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசு 20 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் தமிழக அரசியல் களத்தில் இது புதிது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதநேயம் தான் கலந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்து விட்டதே, அது எப்படி நடந்தது என்பதற்கான களம் அது வேறொரு கோணத்தில் பேச வேண்டிய விடயம். ஆனால் தன்னால் அது நடந்து விட்டதே என்கின்ற வேதனையில் விஜய் அவர்கள் அதற்கான ஒரு முயற்சியை எடுத்து அந்த மக்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிதி இப்பொழுது அரசியல் களத்தில் அது பரபரப்பாக பாராட்டப்பட வேண்டியதாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அது குறித்து ஒரு உயர்வான செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்மறை கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம். இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற வேட்கையும் வேகமும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் ஏன் பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? பதிலை சொல்லிவிடுவோம். அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அதற்கு எதிரான கருத்துகளும் ஆதாரங்களும் நம்மிடம் இருக்கிறது, நாமும் பேசலாமே என்கின்ற ஒரு வேகம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றையும் அவர் இப்பொழுது பலமுறை யோசித்து அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஒரு சிறிய அதாவது நினைவலைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நடந்த சம்பவங்களை உங்களுடைய மனதிற்குள் ஓடவிட்டு பார்த்தால் ஒவ்வொரு களத்திலும் எவ்வளவு மாற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாக விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், எங்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்ப்பல்ல, அவர்களுடைய பெயரை சொல்லவே நான் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சிக்கு இணையான ஒரு கட்சி அதுவல்ல, அவர்களுடைய பெயரை சொல்லவே நான் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் முதல் மாநாடு முடிந்தவுடனே ஆட்டம் கண்டுவிட்டார்கள். இவ்வளவு ஒரு கூட்டம் திரண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு மாற்றத்துக்கான களத்திற்காக தமிழக அரசியல் களம் தயாராகி கொண்டு இருக்கிறது என்கின்ற பயம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்தவர்களுக்கும் உருவாகிவிட்டது. அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களையும் விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்தார்கள். அதற்கு தொடர்ச்சியாக பல ஊடகங்கள் அவர்களால் விலை பேசப்பட்டு அந்த ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு பேசுவதற்கான களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை பலரும் எடுத்து வைக்கிறார்கள், பல செய்தியை சார்ந்தவர்களும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில் ஒரு புதிய செய்தியும் எடுத்து வைத்தார்கள். ஒரு 63 கேமராக்கள் போடப்பட்டு அந்த கரூர் சம்பவத்தில் ஜனநாயக படத்திற்கான ஒரு படப்பிடிப்பு நடந்தது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கு பல தலைவர்களுடைய ஊர்வலங்கள்
தங்களுடைய அடுத்த படத்தில் அதை வெளியிட்டு இருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக பல நடிகர்களை அதற்காக குறிப்பிட முடியும். விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வருகின்றார். ஜனநாயகம் படம் அவருடைய கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த படத்தில் ஒரு மாற்றமான விஜய் அவர்களை காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பதற்கு பலர் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடும். ஆனால் இங்கு கரூரில் அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு இருந்ததா என்றால் இல்லை. கரூரை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்தி பயணிக்க வேண்டும், அந்த பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும், பிரச்சார களத்தில் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தவிர வேறொன்றையும் விஜய் அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் அங்கு நடந்த பல குழப்பங்கள், அந்த குழப்பத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து பலர் பேசிவிட்டார்கள், பலர் செய்திகளை எடுத்து வைத்து விட்டார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கதைகளை விஜய் அவர்கள் மீது கொண்டு வந்து நிறுத்தி அதற்கான விமர்சனங்களை கொடுக்கிறோம் என்கின்ற பேரில் தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்கக்கூடிய களங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு அச்சமில்லை, நாங்கள் அரசியல் களத்தை பார்த்துவிட்டு வந்தவர்கள், அரசியல் என்னவென்று எங்களுக்கு தெரியும் என்கின்ற களங்களை எல்லாம் மையப்படுத்திய கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய அரசியல் என்ன களத்தில் இருக்கிறது என்கின்ற விடயத்தை குறித்து வரலாற்றுக்கு பின் போனால் பல சம்பவங்களை குறித்து நாம் பேச வேண்டியதிருக்கும். அது நாகரிகமற்ற செயல் என்கின்ற காரணத்தினால் அதை விட்டு நாம் கடந்து செல்வோம். தற்பொழுது விஜய் அவர்களுடைய கட்சியும் விஜய் அவர்களும் மிக தெளிவான ஒரு திட்டத்தோடு தங்களுடைய களங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது செயல் வடிவம் கண்டுவிட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் களத்தில் எங்களுடைய முகங்கள் தொலைக்கப்பட்டு விடும் என்று திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் பயந்திருக்கக்கூடிய காரணத்தினால் விஜய் அவர்களுடைய கட்சிக்குள் பிளவு, இவரோடு இவர் சண்டை, இவருடைய கை ஓங்கி இருக்கிறது, அவருடைய கை மிகவும் தாழ்ந்திருக்கிறது என்கின்ற செய்திகளை முன்னிலைப்படுத்தி ஒரு பொய்யான தகவல்கள் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ஒவ்வொரு களங்களையும் எப்படி எடுக்க வேண்டும் என்பதையும் அதை இரகசியமான முறையில் செயல்படுவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்கும் விஜய் அவர்களும் விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் இரகசியமான பல களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது பரவலாக பேசப்படுகிறது. இந்த மழை முடிந்த பின்பு பல அதிரடிகளை விஜய் அவருடைய கட்சி கொண்டதாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கின்ற பட்சத்தில் அவரை எதிர்ப்பதாக சொல்லி பொய்யான விமர்சனங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய முகத்திரைகள் கிழிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் அறிந்த வட்டாரங்கள் முன்வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.